திருச்சி மாவட்டம் கொள்ளிடம் ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்ட தடுப்பணை கட்டி சில நாட்களிலேயே ஆற்றில் அடித்துச் செல்லப்பட்ட விவகாரம் குறித்து முழுமையான விசாரணை நடத்த கோரியும் கொள்ளிடம் ஆற்றின் குறுக்கே புதிய தடுப்பணை கட்ட வலியுறுத்தியும் முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் தலைமையில் வரும் 5ஆம் தேதி கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார். திண்டுக்கல் மாவட்டம் பழனி ஒட்டன்சத்திரம் தொகுதிகளில் 1000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் காவிரி குடிநீர் திட்டம் பயன்பாட்டிற்கு வர உள்ளதால் அடுத்த 30 ஆண்டுகளுக்கு குடிநீர் பஞ்சமே வராது என அமைச்சர் சக்கரபாணி தெரிவித்துள்ளார். சுமார் 1000 கோடி ரூபாய் செலவு செஞ்சு தண்ணி கொண்டு வரோம். இங்கே தான் கொண்டு வந்து 10 ஊராட்சிக்கு இங்கே தான் தண்ணி கொடுக்க போகிறோம். அதனால தொட்டியெல்லாம் போதுப்பட்டியில் தொட்டி கட்டி 10 ஊராட்சிக்கு தண்ணி கொண்டு வரோம். ஒரு நபருக்கு 55 லிட்டர் தண்ணி, ஒரு வீட்டில் ஒருத்தர் இருந்தால் 55 லிட்டர், 4 பேர் இருந்தீங்கன்னா 220 லிட்டர் தண்ணி. வீடு வீட்டுக்கு பைப் கனெக்ஷன், தெருக்கில் எங்கேயும் பைப் இருக்காது. தினந்தோறும் தண்ணி கொடுக்க போகிறோம். அதனால என்ன காலையிலையும் சரி மாலையிலும் சரி வேலைக்கு போயிட்டு வந்தாலும் சரி போகிறப்ப சரி டேப்புக்கு இருந்தால் தண்ணி வரும். வழியில் மார்ச் மாதத்துக்குள்ள அந்த பணி முடிந்து முதலமைச்சர்கள் அந்த திட்டத்தை தொடங்கி வைக்கின்ற நேரத்திலே தொடங்கி வைத்து அந்த திட்டம் பயன்பாட்டுக்கு வருகின்ற காலத்தில் இருந்து 30 ஆண்டு காலத்துக்கு நம்ம தொகுதியிலே தண்ணி பிரச்சனை வராது என்பதை இந்த நேரத்திலே அனைவரும் நான் தெரிவிக்க ஆசைப்படுகிறேன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.